இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறேன். வீட்லயே ஓவன் எதுவும் இல்லாம ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல செஞ்சிருக்கேன். இந்த டேஸ்டியான creme brulee with chocolate coconut balls எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துருக்கேன். இது கூட 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி நல்ல கிரீமியா லைட் yellow கலர் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணலாம். இந்த முட்டையும் சுகர் பீட் பண்றதுக்கு முன்னாடி 3/4 கப் விப்பிங் கிரீம் 1/4 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து ஒரு வாட்டி கொதிக்க வைக்கலாம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு லைட்டா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் சூடானதும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிருங்க. நம்ம பீட் பண்ண முட்டை நல்ல கிரீமியா லைட் yellow கலர் ஆயிடுச்சு. இனி இதுல 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆற வச்ச விப்பிங் கிரீமும் தேங்காய் பாலும் இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப சூடா இருக்க கூடாது, மெதுவான சூட்ல ஆட் பண்ணா போதும். இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம எந்த பவுல்ல பேக் பண்றோமோ அந்த பவுலுக்கு மாத்திரலாம். உங்ககிட்ட ஓவன் இல்லைனா இந்த மாதிரி கடாயில கொஞ்சம் தண்ணி எடுத்து நடுவுல ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம பேக் பண்ற பவுல் உள்ள வச்சதுக்கு அப்புறம் மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல 45 நிமிஷம் வேக வைக்கலாம். இது பேக் ஆகுறதுக்குள்ள நம்ம சாக்லேட் கோகனட் பால்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் desiccated coconut எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் condensed milk ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த desiccated coconutடும் condensed milkக்கும் வீட்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம குட்டி குட்டி கோகனட் பால்ஸ் ரெடி பண்ணலாம். இந்த கோகனட் பால்ஸ் சாக்லேட்ல கோட் பண்றதுக்காக கொஞ்சம் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ண போறேன். சாக்லேட் மெல்ட் பண்றதுக்காக கொஞ்சம் தண்ணி சூடு பண்ண வச்சிருக்கேன். தண்ணி சூடானதும் டபுள் பாயிலிங் மெத்தட்ல பவுல் மேல வச்சு சாக்லேட்டை மெல்ட் பண்ணலாம். நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற பவுலும் ஸ்பூனும் தண்ணி எதுவும் இல்லாம கிளீனா இருக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணா போதும். நீங்க அவன் யூஸ் பண்றதா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே மெல்ட் பண்ணலாம். இந்த ஒரு கன்சிஸ்டன்சில சாக்லேட் மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ண கோகனட் பால்ஸ்ல இந்த மாதிரி சாக்லேட்டை கோட் பண்ணி எடுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சா சூப்பரா செட் ஆயிடும். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற கோகனட் பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இது சூப்பரா பேக் ஆயிருக்கு. இனி இதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். நம்ம டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கோகனட் பால்ஸை டெக்கரேட் பண்றதுக்காக. நம்ம சாக்லேட் பால்ஸ் அழகா செட் ஆயிருக்கு. இதுக்கு மேல கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீசர்ல செட் பண்ண வச்சிடலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கடைசியா கொஞ்சம் கேரமல் ரெடி பண்றதுக்காக ஒரு பேன்ல 4 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி நம்ம கேரமல் ரெடி பண்ணலாம். நம்ம கேரமல் நல்ல கோல்டன் கலர் ஆனதும் ஆஃப் பண்ணிட்டு உடனே இதுல ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல கிறிஸ்டல் மாதிரி ஆயிடும். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண சாக்லேட் கோகனட் பால்ஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான creme brulee with chocolate coconut balls ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த டெசர்ட் ரெசிபி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்னெல்லாம் குக் வித் கோமாளி ரெசிபி நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலாம்னு கீழே காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணா நான் புது வீடியோ போட்ட உடனே உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்.